திமுக அதிமுக தேர்தல் அறிக்கை ஒரு டாய்லெட் பேப்பர் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். மக்களவை தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அண்ணாமலை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் கரூரில் நடைபெற்ற பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து பேசிய அண்ணாமலை, நடைபெற இருக்கும் மக்களவை தேர்தல் யார் பிரதமர் என்று மக்களால் உறுதி செய்யப்பட்டு நடக்க இருக்கும் தேர்தல் என தெரிவித்தார். இதுவரை நடந்த தேர்தல் இந்த தேர்தல் மட்டும்தான் பிரதமர் யார் என்பது உறுதி செய்யப்பட்டு தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது. பிரதமர் யார் என்பது உறுதி செய்யப்பட்டு, இதுக்கு முன்னாடி பிரதமர் யார் என்பது உங்களுக்கு தெரியுங்க. 2004 வாக்குப்பெட்டியை ஓபன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஓட்டெல்லாம் எண்ணணும், அதுக்கப்புறம் கூட்டணி கட்சியில ஒன்னு சேரணும், அவனுக்கு குதிரை பேரம் எல்லாம் பேசுவானுங்க. அதன் பிறகு பிரதமர் யார் என்று 2004 2009 முடிவு செய்தோம். ஆனா 2024 வாக்குப்பெட்டியில ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியேங்க, வாக்குப்பெட்டி பட்டனை அனுப்புவதற்கு முன்பே நமக்கு தெரியும் மோடி அவர்கள் தான் பிரதமராக 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளை வரப்போகிறார். ஐயா, அப்படி இருக்கும் பொழுது ஒரு வாக்காளராக நாம் வித்தியாசமாக சிந்திக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஏன்னா சாதாரண தேர்தல் இல்லைங்க, இது ஒரு சரித்திர தேர்தல். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 10 ஆண்டுகளாக ஆட்சி காலத்தில் இருந்து மறுபடியும் 5வது ஆண்டுக்கு செல்ல இருக்கின்றார். 10 வருஷம் முடிச்சாச்சுங்க ஐயா, புதிதாக 5 வருடம். சட்டப்பேரவை தேர்தலில் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றிய திமுக இந்த முறையும் அதே மாதிரியான வாக்குறுதிகளை அளித்து தமது நாடகத்தை தொடங்கியிருப்பதாக அண்ணாமலை சாடினார். திமுக அதிமுக தேர்தல் அறிக்கை கிட்டத்தட்ட காப்பி என கூறிய அண்ணாமலை ஒரு டாய்லெட் பேப்பர் எனவும் கடுமையாக விமர்சித்தார். இன்னைக்கு திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், இருவருமே ஒரு தேர்தல் அறிக்கையை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பத்திரிகை நண்பர்கள் என்கிட்ட கேட்டாங்க, ஐயா இந்த திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பத்தி என்ன சொல்றீங்க? நான் சொன்ன திமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்பது டாய்லெட் பேப்பர் அப்படின்னாங்க. அது அப்படியே கசக்கி வீசிடுங்க. ஒரு நண்பர் கேட்டார், ஏனே அப்படி சொன்னீங்க? நான் ஏன் சொன்னேன் என்று சொல்லுகின்றேன் கேளுங்கள். 2021 நம்முடைய சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தான். என்ன கொடுத்தான்? நகை கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்பு, இந்த மாதிரி பல கதைகள் எழுதி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 100 நாள்ல இருந்து 150 நாட்களாக உயர்த்துவோம், ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம், இந்த மாதிரி பல விஷயத்தை எழுதியிருந்தாங்க. இன்னைக்கு 33 மாதம் கிட்டத்தட்ட திமுகவுடைய ஆட்சியில பாதி காலம் முடிஞ்சு போச்சுங்கம்மா. பாதி காலம் முடிஞ்சது திமுக. அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு அறிக்கையை தூக்கிட்டு வர்றான். நாங்க ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் டீசல் 75 ரூபாய் கொடுப்போம். இப்பதான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 2 வருடங்கள்ல பெட்ரோல் டீசல் விலையை மட்டுமே 3 முறை குறைத்திருக்கின்றார். இப்ப 2 ரூபாய் குறைச்சு, போன தீபாவளிக்கு 10 ரூபாய் 7 ரூபாய். நம்முடைய வாக்குறுதியை சொல்லாமல் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இவங்க சொன்ன 5 ரூபாய் 4 ரூபாயை இன்னும் குறைக்க முடியவில்லை. இன்னைக்கு 35 ரூபாய் குறைப்போம் என்று இந்த தேர்தல் வாக்குறுதியை சொல்லியிருக்கிறோம். திமுகவை பொறுத்தவரை ஒரே தேர்தல் வாக்குறுதி. சட்டமன்ற தேர்தல் அடிச்சு பாராளுமன்ற தேர்தல் எழுதுவாங்க. 5 ரூபாய் 4 ரூபாய் அடிச்சு 65 ரூபாய் எழுதுவாங்க. திரும்ப அதை கொண்டு வந்து மக்கள் மன்றத்தில் காட்டுவாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் தோற்ற பிறகு மறுபடியும் இந்த தேர்தல் அறிக்கை எடுத்து பாராளுமன்ற தேர்தல் அழிச்சு சட்டமன்றம் எழுதுவாங்க. 65 அழிச்சு 50 எழுதுவாங்க. அதை கொண்டு வந்து மறுபடியும் 2026 உங்க முன்னாடி காட்டுவாங்க. இதுதான் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை. முழு பொய்களை அது ஒரு புத்தகமாக வெளியிட்டு தேர்தல் அறிக்கை என்று பிதற்றிக் கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் சாத்தியமான்னு நீங்க சொல்லுங்க. மக்களவை தேர்தலில் திராவிட கட்சிகளுக்கு மக்கள் தகுந்த பாடங்களை புகட்ட தயாராகிவிட்டதாகவும் பாஜகவின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்றும் அண்ணாமலை திட்டவட்டமாக கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்.